நண்பா நண்பி, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நம்ம மைக் மோகன் அவங்கள நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹாரா மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். மோகன் அவங்க பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நேம்ல கோவையில இருப்பாங்க. அதே கோவையில பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இருக்கிறதுனால போலீஸும் பாத்தீங்கன்னா நிறைய பந்தோபஸ்து போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னுட்டு, குறிப்பா பொதுமக்களுக்கு நாம தான் பாதுகாப்பு வேற கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே நேரம் மோகனும் பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி கிட்ட கள்ள துப்பாக்கி வாங்குவாரு. துப்பாக்கி எதுக்காக வாங்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பொண்ணோட சூசைடுக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன ஏது கண்டுபிடிக்க ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது, அவங்களால சஸ்பெண்ட் ஆன போலீஸும் பார்த்தீங்கன்னா, மோகன் அவங்கள பார்த்ததுமே, என்னடா இவன் எப்படி உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க கூட வேலை பார்த்த கொஞ்சம் பேர கூட்டிட்டு, நம்ம மோகன் அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போவாங்க. மோகன் அவங்களும் எங்க போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு படிச்ச காலேஜ்ல என்ன ஏதுன்னு பொண்ணை பத்தி விசாரிச்சது மட்டும் இல்லாம, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க ஒவ்வொருவரையும் பார்த்தீங்கன்னா தேடி விசாரிக்கும் போது, சடனா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல தான் கலப்படம் இருக்குன்னு நம்ம இப்ப நினைச்சிட்டு இருக்கோம். சாப்பிடுற மாத்திரையில கூட கலப்படம் இருக்குன்னு திடீர்னு ஒரு சீன் அங்க கொண்டு வர, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, தன் பொண்ணுக்கு என்னாச்சு, அதை கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன் ரொம்பவே நல்லா இருக்கும். அது என்ன சீன்னா, மோகன் அவங்க பாத்தீங்கன்னா பஸ்ல ஒரு பெரியவர் கூட போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பையனும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஈவ்டீசிங் பண்ணும்போது, அந்த பெரியவரும் பாத்தீங்கன்னா இப்போ மட்டும் என் கையில கத்தியோ கன்னோ இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேறன்னு சொல்ல, நம்ம மோகன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கன் எடுத்து கொடுத்ததான் அந்த பெரியவரும் பாத்தீங்கன்னா, ஐயோ நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மோகன் அவங்களோட நடிப்பை பத்தி சொல்லணும்னா, அவ்வளவா நடிப்பு பாத்தீங்கன்னா எதுவுமே எடுபடல. அதே மாதிரி மோகன் அவங்க ஒய்ஃபா நடிச்ச நம்ம அனுமோல் அவங்க நடிப்பும் பாத்தீங்கன்னா அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச நம்ம சுரேஷ் மேனன் அவங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வனிதா விஜயகுமார் அவங்களும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரஷாந்த் இசையில பாடல்கள் எதுவுமே அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் நடுவில் அப்பப்போ வந்து போகிற நம்ம தம்பி ராமையா அவங்களா இருக்கட்டும், நம்ம மொட்டை ராஜேந்திரன் அவங்களா இருக்கட்டும், யோகி பாபுவா இருக்கட்டும், அவங்களோட நடிப்பு எதுவுமே சுத்தமாக சொல்லணும்னா எதுவுமே சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. சில படங்கள் நம்ம பார்க்கும்போது படத்தில் சில சீன்கள் அப்படியே நம்ம மனசில் பதியும். அப்படி எந்த சீனுமே இந்த படத்தில் மனசுல ஓட்டல. மொத்தத்துல இந்த படத்தோட இயக்குனர் விஜய் ஸ்ரீ அவங்க இது ஒரு படம்னு சொல்லி ஏதோ ஒண்ணு நமக்கு சொல்ல வர்றாங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லி நீங்களும் தான் தியேட்டர்ல போய் பாருங்களேன். அப்படியே போற போக்குல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனா ரொம்பவே நல்லா இருக்கும்.